தங்கள் சுயநலத்திற்காக ஒரு சில போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் விடுத்த வேலை நிறுத்த அறிவிப்பை தொழிலாளர்கள் நிராகரித்துள்ளனர். சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வழக்கம் போல் பேருந்துகள் இயக்கப்படுவதால் மக்கள் எவ்வித சிரமமும் இன்றி பயணம் செய்து வருகின்றனர். தமிழக அரசு எடுத்த நடவடிக்கையின் காரணமாக தமிழகம் முழுவதும் அரசு பேருந்துகள் வழக்கம் போல் இயங்குகின்றன. மதுரையிலிருந்து சென்னை, திருச்சி, சேலம், நெல்லை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு வழக்கம் போல் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. நகர பேருந்துகளும் தடையின்றி இயக்கப்படுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்நிலையில் மாட்டுத்தாவணி, பெரியார், ஆரப்பாளையம் ஆகிய பேருந்து நிலையங்களில் அமைச்சர், மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். திண்டுக்கல்லில் அனைத்து பேருந்துகளும் வழக்கம் போல் இயங்கி வருவதால் பொதுமக்கள் சிரமமின்றி பயணிக்கின்றனர். பழனியில் பேருந்துகள் அனைத்தும் இயக்கப்பட்டதால் பொதுமக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் நகர பேருந்துகள் மட்டுமின்றி நெல்லை, மதுரை, சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் தங்கு தடையின்றி பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்துக்கும் பேருந்துகள் இயக்கப்படுவதால் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இன்னைக்கு மக்களுக்கு எந்தவித பாதிப்பு இல்லாமல் பஸ் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கு. இந்த தமிழக அரசு மிகவும் மக்களுக்காக சுற்றி துரிதமாக எல்லா நடவடிக்கையும் எடுத்து இந்த போக்குவரத்தை நல்ல சிறப்புடன் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு தமிழக அரசுக்கு மிக நன்றி சொல்கிறோம். பேருந்துகள்லாம் வழக்கம் போல் மற்ற நாள் இயங்குற மாதிரி இயங்குது. போராட்டம் முறியடிக்கப்பட்டு விட்டது. பயணிகளுக்கெல்லாம் எந்த சிரமமும் இல்லாமல் எல்லா வண்டியும் இயக்கிக்கிட்டு இருக்கோம். தொழிலாளர் பிரச்சனையை அரசியலாக்கி போராட்டத்தை தூண்டினாங்க. அது எடுபடலை. கிருஷ்ணகிரி, ஹொசூர், ஊத்தங்கரை உள்ளிட்ட 6 இடங்களில் இயங்கி வரும் போக்குவரத்து பணிமனைகளிலிருந்து அனைத்து பேருந்துகளும் வழக்கம் போல் இயக்கப்பட்டன. இதனால் பொதுமக்கள் சிறிதும் சிரமமின்றி தங்களது பயணத்தை மேற்கொள்கின்றனர். நெல்லை மாவட்டம் தென்காசி, வண்ணாரப்பேட்டை ஆகிய பணிமனைகளிலிருந்தும் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. பேருந்து போக்குவரத்து, பொதுமக்கள் பாதுகாப்பு ஆகியவை குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் நேரில் சென்று பார்வையிட்டார். நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்திலும் அவர் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பூர், தாராபுரம், அவிநாசி, பல்லடம், காங்கேயம், உடுமலை உள்ளிட்ட மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் அரசு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையில் பேருந்துகள் இயக்க நடவடிக்கைகளை மேற்கொண்ட தமிழக அரசுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்படாத வகையில் தமிழக அரசு எடுத்த நடவடிக்கையின் காரணமாக கோவை மாவட்டத்தில் அனைத்து பேருந்துகளும் இயக்கப்பட்டன. இதனால் தமிழக அரசுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். பேருந்துகள்லாம் இயங்காதுன்னு சொன்னாங்க. வந்து பார்த்தோம்னா அனைத்து பேருந்துகளும் தமிழக அரசு போலீஸ் பாதுகாப்போட பொதுமக்களுக்கு நன்மை செஞ்சு இயக்கிட்டு வர்றாங்க. நல்லா இருக்கு. வழக்கமாக பேருந்து ஓடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து பார்த்தா எல்லா பேருந்தும் காவல்துறை பாதுகாப்போட மிகவும் சிறப்பாக இயங்கிட்டு இருக்குதுங்க. எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் பேருந்துகளை இயக்கிய தமிழக அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுமக்களுக்கு எவ்வித இடையூறும் ஏற்படாத வகையில் தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை பொறுத்துக் கொள்ள முடியாத சமூக விரோத கும்பல் பேருந்துகளின் கண்ணாடிகளை உடைத்து தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது. கடலூரில் 4 பேருந்துகளின் கண்ணாடிகளை உடைத்த 8 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர்.